கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம மூளை டேட்டா கம்ப்ரெஷன், அதாவது பெரிய தகவல்களை சுருக்கி சின்னதாக்குற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருச்சே அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆரம்பத்துல கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் நிஜமாவே நம்ம நம்பிதான் ஆகணும். ஆமா, ஒரு பெரிய வாக்கியத்தை எந்த அர்த்தமும் மாறாம அப்படியே ஜிப் செஞ்சு ஒரே வார்த்தைக்குள்ள சுருக்கிறது தான் உலகத்தோட அகச்சிறந்த மேஜிக். கண்டிப்பா அந்த மேஜிக் தான் நம்ம மொழியில தினம் தினம் நடந்துட்டு இருக்கு. வாருங்கள், இன்றைய ஆழ்ந்த தேடல் பகுதிக்குள் செல்வோம். நேரே தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கான பிரத்யேகமான ஒலி கையேடு இது. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களோட 10ஆம் வகுப்பு இலக்கண புத்தகத்துல இருக்கிற தொகைநிலை தொடர். சரி நேயரே, உங்க புத்தகத்தை அப்படியே மூடி வச்சுட்டு எங்களோட பயணியுங்கள். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். தாராளமா ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த தொகைநிலை தொடர் அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையா தொடர் அப்படின்னா என்ன? சாதாரணமாக சொற்களை பக்கத்துல பக்கத்துல வைக்கிறது மட்டும்தானா? அதாவது கிட்டத்தட்ட அப்படிதான். சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னா பல சொற்கள் தொடர்ந்து நின்னு ஒரு முழுமையான பொருளை தரது. பல சொற்கள் தொடர்ந்து வரணும். ஓகே. ஆமா, உதாரணத்துக்கு நீர் பருகினான் அல்லது வெண்சங்கு ஊதினான் அப்படின்னு வச்சுப்போம். இங்கே எழுவாய், செயல்படு பொருள், வினை அப்படின்னு பல சொற்கள் அடுத்தடுத்து ஒரு காட்சியை நமக்கு விளக்குது. இதத்தான் நாம சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம். சரி, தொடர்னா என்னன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்படி என்றால் அந்த தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது என்ன? இதுல அந்த டேட்டா கம்ப்ரெஷன் மேஜிக் எப்படி நடக்குது? இந்த தொகை அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணத்துல தொக்கி நிற்பது, அதாவது மறைந்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். ஆஹா, தொகைனா மறைந்து நிற்பது. கரெக்ட். ஒரு பெயர் சொல்லோடு வினை சொல்லும் அல்லது மற்றொரு பெயர் சொல்லும் சேரும்போது அந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையில வேற்றுமை உருபுகளோ இல்லனா வினை பண்பு உருபுகளோ மறைந்து நின்னு ஒரே சொல் போல செயல்படும். ஓ, அதுதான் தொகைநிலை தொடர். ஆமா, அதுவேதான் தொகைநிலை தொடர். வெயிட், எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். எதுக்காக அந்த உருபுகளை அப்படி மறைக்கணும்? வெளிப்படையாவே சொல்லிட்டு போலாமே. நல்ல கேள்வி. மனிதர்களோட பேச்சு மொழி எப்போதுமே ஒரு வேகத்தையும் ஒரு ஓசை நயத்தையும் தேடும் இல்லையா? ஆமாம், நம்ம ரொம்ப வேகமா தான் பேசுவோம். நீங்க பேசும்போது ஒவ்வொரு முறையும் அத்தனை உருபுகளையும் சேர்த்து பேசினா மூச்சு வாங்கும், பேச்சோட வேகம் குறைஞ்சிடும். நிஜமாவே அதை கவனிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய ஃபைலை எப்படி ஜிப் ஃபைலா மாற்றி நாம எளிதா அனுப்புறோமோ அதே போல நம்ம மனித மூளை தேவையில்லாத இணைப்புச் சொற்களை மறைச்சிட்டு பொருளை மட்டும் கடத்துது. ஆஹா, இது மிக அருமையான ஒரு ஒப்பீடு. அதாவது இந்த தொகைநிலை தொடர் அப்படிங்கிறது ஒரு ஜிப் ஃபைல். ரொம்ப சரியா சொன்னீங்க. இதை எக்ஸ்ட்ராக்ட் செஞ்சு பார்த்தாதான் உள்ளே மறைந்திருக்கும் உருபுகள் வெளியே வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். கரும்பு தின்றான் அப்படிங்கிற சொற்றொடர் எடுத்துக்கலாம். இதை கேட்கும்போது நமக்கு என்ன புரியுது? ஒருத்தன் கரும்ப சாப்பிட்டான் அப்படின்னு புரியுது. ஆனா அங்க ஐங்கிற உருபு இல்லையே, கவனிச்சிங்களா? ஓ ஆமா, கரும்பை அப்படின்னு வரல, கரும்பு தின்றான் அப்படின்னு தான் இருக்கு. அதுதான் விஷயம். கரும்பை தின்றான் அப்படிங்கறதுல உள்ள ஐ என்ற வேற்றுமை உருபு அந்த ரெண்டு சொற்களுக்கு நடுவுல மறைந்து நின்னு அதே பொருளை நமக்கு தருது. எனவே இது தொகைநிலை தொடர். சூப்பர். ஆக நேயர்களே, தேர்வுக்கு நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முதல் யுக்தி தொகை என்றாலே மறைந்து வருவது. இத உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் செஞ்சுக்கோங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. சரி, இப்படி தகவல்களை மறைத்து வைப்பதில் எத்தனை வகைகள் இருக்கின்றன? தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். 6 வகைகளா? ஆமா, அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத் தொகை, உவமைத் தொகை, உம்மைத் தொகை மற்றும் அன்மொழித் தொகை. நாம ஒவ்வொன்னா அதோட காரண காரியங்களோட பார்க்கலாம். சூப்பர். முதலாவதா வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் என்றால் ஐ, ஆள், கு, இன், அது, கண் என்று நாம சிறுவயதிலேயே மனப்பாடம் செஞ்சிருக்கோம். அதேதான். இவை மறைந்து வருவதுதானே வேற்றுமை தொகை. மிகச்சரி. ஒரு தொடரில் இந்த 6 வேற்றுமை உருபுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து பொருள் உணர்த்துவதுதான் வேற்றுமை தொகை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணமா மதுரை சென்றார் அப்படிங்கிற தொடர் எடுத்துக்கோங்க. இத பிரிச்சு பார்த்தா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு விரியும். ஓ, நடுவுல கூ என்னும் வேற்றுமை உருவம் மறைந்து நின்னு பொருளை உணர்த்துது. கரெக்ட். அதனால இது வேற்றுமை தொகை. இது ஓகே, ரொம்ப சிம்பிள். கூ மறைந்திருக்கிறது. ஆனால் இதுலயே ஒரு துணை வகை இருக்கிறதே, அத பார்த்தாதான் மாணவர்களுக்கு பகீர் என்று இருக்கும். எதை சொல்றீங்க? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை.
இது என்ன இவ்ளோ நீளமான பேரு? இதுல புதிதா என்ன பயன் வந்து சேர்ந்துச்சு? ஆஹா, இந்த பேரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இது ஒரு டபுள் ஜிப் ஃபைல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. டபுள் ஜிப் ஃபைலா? ஆமா, சாதாரணமாக ஒரு வேற்றுமை தொகையில ஐ அல்லது கூ மட்டும்தான் மறையும். ஆனா இதுல அந்த உருபோடு சேர்த்து ஒரு வினையும், அதாவது ஒரு ஆக்ஷனும் மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கோங்க. ஓகே. தேர்ப்பாகன். இத விரித்தால் தேரை ஓட்டும் பாகன். சரியா சொன்னீங்க. இதுல தேர்க்கும் பாகனுக்கும் இடையில ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு மட்டும் மறையல. ஆமா, ஓட்டும் அப்படிங்கிற வார்த்தையும் இல்லையே. அதுதான் தேரை என்ன செய்தான், ஓட்டும் என்னும் அந்த பொருளை விளக்கும் சொல்லும், அதாவது பயனும் சேர்ந்தே மறந்திருக்கு. ஓஹோ. உருபும் அதோட பயனும் ஒன்றாக மறைந்து தொக்கி வருவதால இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. வாவ், இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது 2 விஷயங்களை ஒரே அடியில மறைத்து விடுவது. தமிழ் தொண்டு அப்படிங்கறதும் இது போலதான் வருமா? தமிழுக்கு செய்யும் தொண்டு. எக்ஸாக்ட்லி. இதுல கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு, செய்யும் அப்படிங்கிறது அதற்கான பயன். ஓகே. அதனால இது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சொற்களை எப்படி சுருக்குவது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆமாம். அடுத்தது வினைத்தொகை. எனக்கு தெரிஞ்ச இலக்கணத்திலேயே மிக சுவாரஸ்யமான பகுதி இதுதான். கண்டிப்பா. ஏன்னா வேற்றுமை தொகை வெறும் எழுத்துக்களை தான் மறைக்கும். ஆனா வினைத்தொகை காலத்தையே மறைக்கும். காலத்தையே மறைக்குமா? ஆமாம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியைத் தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லைப் போல் நடப்பதுதான் வினைத்தொகை. இதை எப்படி சுலபமா கண்டுபிடிக்கிறது? தேர்வுக்கு நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான சூத்திரம் ஒண்ணு இருக்கு. காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை. இது நன்னூலார் சொல்ற விதி. காலம் கறந்த பெயரச்சம் கேட்பதற்கே படு மாசாக இருக்கிறதே. கறந்த அப்படின்னா மறைந்த என்று அர்த்தம். ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம் சொல்லுங்க? ஒரு வார்த்தைக்குள் எப்படி 3 காலமும் ஒழிய முடியும்? நான் இப்போ வீசு தென்றல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என் முகத்தில் இப்ப வீசும் காற்றைத்தானே நான் குறிப்பிடுகிறேன். இதுல எப்படி இறந்த காலமும் எதிர்காலமும் வரும்? அங்கதான் நம்ம தமிழோட நுட்பம் இருக்கு. வினைத்தொகையில முதல் சொல் எப்போதுமே ஒரு வினை பகுதியாக, அதாவது ஆக்ஷன் வேர்டாக இருக்கும். ஓகே, வீசு அப்படிங்கிறது ஆக்ஷன். அடுத்த சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும். வீசு தென்றல் அப்படிங்கிறதுல வீசு என்பது வினை, தென்றல் என்பது பெயர். சரி. நீங்க இதை விரிச்சு பாத்தீங்கன்னா வீசிய காற்று அப்படிங்கிறது இறந்த காலம். வீசுகின்ற காற்று அப்படின்னா நிகழ்காலம். ஓகே. வீசும் காற்று அப்படின்னா எதிர்காலம் என 3 காலத்திற்கும் இது பொருந்தும். ஏன் இப்படி முக்காலத்தையும் மறைக்கிறாங்க தெரியுமா? ஏன்? தென்றல் நேற்றும் வீசியது, இன்றும் வீசுகிறது, நாளையும் வீசும். அது ஒரு தொடர்ச்சியான இயற்கை நிகழ்வு இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சுருக்காம முக்காலத்திற்கும் பொதுவாக சொல்லவே இந்த வினைத்தொகை பயன்படுது. இது நிஜமாகவே ஒரு டைம் மிஷின் போல செயல்படுது. கொல்களிரு அப்படிங்கறதும் அப்படித்தான் இல்லையா? சரியா சொன்னீங்க. கொன்ற களிறு, கொல்கின்ற களிறு, கொல்லும் களிறு. ஆஹா, ஒரே சொல் ஆனால் முக்காலத்திற்கும் பயணித்து அர்த்தம் தருகிறது. அருமை. ஓகே, வினைகளை எப்படி கம்ப்ரஸ் செய்வது என்று பார்த்துவிட்டோம். அடுத்தது வர்ணனைகள். ஆமாம். பண்பு, உவமை மற்றும் உம்மை தொகை. பண்புத் தொகையில் என்ன ஜிப் செய்யப்படுகிறது? பண்புத் தொகையில் ஒரு பொருளின் நிறம், வடிவம், சுவை, அளவு ஆகிய வர்ணனைகள் சுருக்கப்படுது. ஓ, வர்ணனைகளை சுருக்கிறதா? பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவதுதான் பண்புத் தொகை. அதாவது நான் செங்காந்தல் என்று சொல்லும்போது உண்மையில் செம்மையாகிய காந்தல் என்று சொல்ல வேண்டியதை சுருக்கி சொல்கிறேன், சரிதானே? சரியா பிடிச்சுங்க. வட்டமான தொட்டி அப்படிங்கிறத வட்டத் தொட்டி அப்படின்னு சொல்றோம். இனிமையான மொழி அப்படிங்கிறத இன்மொழி அப்படின்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் மை மற்றும் ஆகிய போட்டு பேசினா கவிதையோட தாளம் கெட்டுவிடும் இல்லையா? ஆமாம், பேச்சின் வேகம் ரொம்பவே குறைந்துவிடும். அதனாலதான் மொழி இவற்றை தானாகவே மறைத்துக் கொள்கிறது. ஓகே, லாஜிக் புரியுது. சரி. ஆனால் இதிலேயே இன்னொரு பிரம்மாண்டமான வில்லன் பெயர் கொண்ட ஒரு வகை இருக்கிறதே, இரு பெயரொட்டு பண்புத் தொகை. இதை பார்த்தாலே மாணவர்களுக்கு லேசாக வியர்க்க ஆரம்பித்துவிடும். இது ரொம்பவும் பயமுறுத்துகிற பெயர் கொண்ட மிக சாதாரணமான ஒரு இலக்கணம் தான். அப்படியா? ஆமா. இத 2ஆ பிரிச்சுக்கோங்க. சிறப்பு பெயர் கூட்டல் பொது பெயர், அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதானா? சிறப்பு பெயர் முன்னோ பொது பெயர் பின்னோ நின்னு இடையில ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவதுதான் இது. கொஞ்சம் இருங்க. சிறப்பு பெயர், பொது பெயர், இத ஒரு உதாரணம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சாரைப்பாம்பு அப்படிங்கிற சொல் எடுத்துக்குவோம். உலகத்துல நிறைய பாம்புகள் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய இருக்கு. அதனால பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர்.
ஆனா சாரை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாம்பை மட்டும் குறிக்கும் சிறப்பு பெயர். ஓகே. சாரையாகிய பாம்பு என்று விரிந்து பொருள் தரும் பொதுப்பெயருக்கு முன்னால் ஒரு ஸ்பெஷலான பெயர் ஒட்டிக்கொள்கிறது. ஆஹா. 2 பெயர்கள் ஒட்டிக்கொள்வதால் இது இருபெயரொட்டு. இன்னொரு உதாரணம் மார்கழி திங்கள். திங்கள்னா மாதம், அது பொதுப்பெயர். மார்கழி என்பது சிறப்பு பெயர். அடா, இவ்வளவுதான விஷயம். மார்கழியாகிய திங்கள். நேயர்களே, பொதுப்பெயருக்கு முன்னாடி ஒரு விஐபி பெயர் வந்தா அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து உவமை தொகை. இதை நான் யூகிக்கிறேன். உவமைக்கும் உவமேயத்திற்கும், அதாவது பொருளுக்கும் இடையில் போன்ற என்ற உவம உருபு மறைந்து வருவதுதானே? 100க்கு 100 சரி. உதாரணத்துக்கு மலர் கை. ஓகே. இதுல மலர் அப்படிங்கிறது உவமை, கை அப்படிங்கிறது உவமேயம் அல்லது பொருள். மலர் போன்ற கை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக போன்ற என்ற வார்த்தையை கம்ப்ரஸ்ட் செய்து மலர் கை அப்படின்னு சொல்றோம். வெரி சிம்பிள், சரியா சொன்னீங்க. அடுத்து உம்மை தொகை. இதுவும் பேர்க்கேற்ற மாதிரியே மறைந்து வருவதுதானே? ஆமாம். 2 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதுதான் உம்மை தொகையாகும். ஓகே. இது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவை பெயர்களை தொடர்ந்து வரும். ஓ, அதாவது ஒரு லிஸ்ட் போடும்போது பயன்படுத்துவது. அண்ணன் தம்பி என்றால் அண்ணனும் தம்பியும், தாய் செய் என்றால் தாயும் சேயும். இங்கே என்ற சத்தம் மறைந்திருக்கிறது. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். ஓகே. இதுவரை நாம் வேற்றுமை, காலம், பண்பு, ஒப்பீடு, லிஸ்ட் என்று 5ஐ பார்த்துவிட்டோம். எல்லாம் கவர் ஆக்கிவிட்டதே. இந்த 6வது வகையான அன்மொழி தொகையில் என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இருக்கு. இதுல என்ன மறைந்திருக்கிறது? இங்கதான் மொழியோட ஒரு அற்புதமான பிளாட் ட்விஸ்ட் இருக்கு. இதுவரைக்கும் பார்த்த 5 தொகைகளிலும் ஏதோ ஒரு உருபு மறைந்திருந்து அந்த வார்த்தைக்கான பொருளை கொடுத்தது. ஆமாம். ஆனா அன்மொழி தொகையில இந்த 5 தொகைகளின் உருபுகள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்னு ஒரு நபரையோ பொருளையும் குறிக்கும். வேறு சொற்களா? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, அதாவது அல்லாத வேறு மொழிகள் மறைந்து வருவது. கொஞ்சம் குழப்பமா இருக்கே. வேறு சொற்கள் மறைந்து வரும்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம் ப்ளீஸ். இப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சட்டை எப்போதாவது பேசுமா? வாய்ப்பே இல்ல. சட்டை போட்டிருக்கிறவர் தான் பேசுவார். ஆஹா, ஓகே, எனக்கு புரியுது. சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் என்ற அர்த்தம். வேறு சொற்கள் மறைஞ்சு நிக்குது. அன்றாட பேச்சில் நாம அதிக அளவுல பயன்படுத்தும் கம்ப்ரஷன் இதுதான். வாவ், நிஜமாவே இது ஒரு பிரமாதமான ட்விஸ்ட் தான். சரி நேயரே, இலக்கண பகுதிகளை ஏன், எதற்கு என்று காரணத்தோடு பிரித்து மேய்ந்து விட்டோம். ஆமா. இப்போது உங்களுக்கான ஒரு சூப்பரான பகுதி. நீங்கள் தேர்வறையில் உட்கார்ந்திருப்பது போல நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். 40 ஒன் வேர்ட் கேள்விகள் வரப்போகிறது. ஆமாம், கேள்விகளை நீங்க கேளுங்க. நான் ஒரு மாணவராக இருந்து பதிலளிக்க போகிறேன். நேயர்களே, நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முந்திக் கொண்டு விடையளிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. உங்க நினைவாற்றலை சோதிக்க இது ஒரு அருமையான ரிவிஷன். தயாரா? நான் எக்ஸாமுக்கு ரெடி. நேரே, நீங்களும் ரெடியா? வாங்க மோதி பார்ப்போம். முதல் ரவுண்ட், அடிப்படையான கேள்விகள். முதல் கேள்வி, பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது? சொற்றொடர். ஈஸி. இரண்டாவது, நீர் பருகினான். இது எவ்வகை தொடர்? சொற்றொடர். கரெக்ட். மூன்றாவது, சொற்களுக்கு இடையில் உருபுகள் மறைந்து வருவது? தொகைநிலை தொடர். தொகைநிலைத் தொடர் எத்தனை வகைப்படும்? 6. கரும்பு தின்றான். இதில் மறைந்துள்ள உருபு எது? ஐ. சூப்பர். இந்த ஐ என்பது எவ்வகை உருபு? வேற்றுமை உருபு. சரி, மதுரை சென்றார் என்பதை விரித்து எழுதுக. மதுரைக்குச் சென்றார். அப்போ மதுரை சென்றார். இதில் மறைந்துள்ள வேற்றுமை உருபு என்ன? கு. இப்படி வேற்றுமை உருபு மறைந்து வருவது எந்த தொகை? வேற்றுமை தொகை. கொஞ்சம் கடினமான பகுதிக்கு வருவோம். 10வது கேள்வி, தேர்ப்பாகன். விரித்து எழுதுக. தேரை ஓட்டும் பாகன். தேர்ப்பாகன் என்பதில் ஐ என்பது என்ன? உருபு. அப்படியானால் தேர்ப்பாகன் என்பதில் ஓட்டும் என்ன? பயன். இப்படி உருபும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது? உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை. அருமை. தமிழ் தொண்டு இது எத்தனையாவது வேற்றுமை தொகை? 4ஆம் வேற்றுமை. சூப்பர். 3ஆம் ரவுண்ட், வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது? வினைத்தொகை. நன்னூல் விதிப்படி காலம் கறந்த பெயரச்சம் எனப்படுவது? வினைத்தொகை.
வினைத்தொகையில் முதலில் நிற்கும் சொல் எப்படி இருக்கும்? வினை பகுதி. வினைத்தொகையில் இரண்டாவதாக நிற்கும் சொல் பெயர்ச்சொல். வீசுதென்றல் எவ்வகை தொகை? வினைத்தொகை. கொள்களிறு எவ்வகை தொகை? வினைத்தொகை. சரி, வீசுதென்றல் என்பதை முக்காலத்திற்கும் விரித்து எழுதுக. வீசிய, வீசுகின்ற, வீசும் தென்றல். மிகவும் சிறப்பு. அடுத்து வர்ணனைகள், அதாவது பண்புத்தொகை ரவுண்ட். 22வது கேள்வி. நிறம், வடிவம், சுவை, அளவு உணர்த்துவது எந்த பெயர்? பண்புப் பெயர். பண்புத்தொகையில் மறைந்து வரும் விகுதி எது? மை. பண்புத்தொகையில் மறைந்து வரும் உருபுகள் யாவை? ஆகிய ஆன. செங்காந்தள் விரித்து எழுதுக. செம்மையாகிய காந்தள். வட்டமான தொட்டி இது எவ்வகை தொகை? பண்புத் தொகை. இனிமையான மொழி என்பதன் தொகைச்சொல் என்ன? இன்மொழி. அடுத்தது அந்த விஐபி இலக்கணம். சிறப்புப் பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் வருவது. இருபெயரொட்டு பண்புத் தொகை. மார்கழி, திங்கள் இதில் பொதுப்பெயர் எது? திங்கள். சாரைப்பாம்பு இதில் சிறப்புப் பெயர் எது? சாரை. அருமையாக யோசிக்கிறீர்கள். அடுத்த ரவுண்ட் உவமை மற்றும் உம்மை. ஓமைக்கும் ஓமேயத்திற்கும் இடையில் உருபு மறைந்து வருவது. ஓமைத் தொகை. மலர்க்கை இதில் உவமை எது? மலர். மலர்க்கை இதில் ஓமேயம், அதாவது பொருள் எது? கை. மலர்க்கை இதில் மறைந்துள்ள ஓம உருபு என்ன? போன்ற. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் மறைந்து வருவது. உம்மைத் தொகை. உம்மைத் தொகை வரும் அளவை பெயர்கள் எத்தனை? 4. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். தாயும் செய்யும். கடைசி ரவுண்ட். அந்த பிளாட் ட்விஸ்ட். 5 தொகைகளும் இல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவது. அன்மொழித் தொகை. கடைசி கேள்வி. 40. சிவப்புச் சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், இவை எவ்வகை தொகை? அன்மொழித் தொகை. அப்பா, செம்ம ஸ்பீடு. மிகச் சிறப்பான ரீகால்.